இந்த சம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.18 இருக்கக்கூடிய 6th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள், ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இஃப் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு 1 மேட்ரிக்ஸ் 4 மைனஸ் 3ங்கிறது ப்ளஸ் ஒய் இன்ட்டு -2 3 இஸ் ஈக்குவல் டு 4 6ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இதை ஃபஸ்ட்டு எக்ஸை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும், இதில் ஒய்யை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து இந்த மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணி இந்த 4 6 அப்படிங்கிற மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணோம். சால்வ் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் ஒய் கிடச்சிரும். ஸோ எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 4x மைனஸ் 3x இது ஒரு மேட்ரிக்ஸ், ப்ளஸ் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணும்போது -2y 3y இது அடுத்த மேட்ரிக்ஸ், ஈக்குவல் டு 4 6. ஓகேவா? இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணலாமா? 4x ப்ளஸ் 2y மைனஸ் 3x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு என்னது? 4 6. ஸோ இந்த எலமெண்ட் இதுக்கு ஈக்குவல், இந்த எலமெண்ட் இதுக்கு ஈக்குவல்னால ரெண்டு ஈக்குவேஷனை நான் ஃபார்ம் பண்ண போகிறேன். 4x ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் 3x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ இதை வந்து என்னென்னா 2ஆல் டிவைட் ஆகும், இது வந்து 3ஆல் டிவைட் ஆகும். இந்த மாதிரி டிவைட் பண்ணி செஞ்சோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது? இது 3ஆல் டிவைட் பண்ணால் எப்படி வருதுன்னு பாருங்கள். 2x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 மைனஸ் 3ஆல் டிவைட் பண்ணும்போது -x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு, இங்கே 2 தானே வரும், 2ஆல் டிவைட் பண்ணால் 2 2s are 4. ஓகே, சாரி, இங்கே 2 தான் வரும், இங்கே 2 தான் வரும். 2x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 2s are 4. ஓகே, இப்போ இதுதான் ஈக்குவேஷன் 1, இதுதான் ஈக்குவேஷன் 2. இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஈக்குவேஷன் 1லேருந்து இது மைனஸ் இருக்கிறதுனால மைனஸால் நான் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது +x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -2ன்னு வந்துடும். ஓகேவா? ஈக்குவேஷன் 2 வந்து இந்த மாதிரி மாறிடும். ஸோ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுவோம். அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள். 2x ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, அதே மாதிரி x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ இங்கே 3xன்னு ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும், இது 0ன்னு ஆயிரும். ஸோ x இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஆயிடுது. இப்போ இந்த x இஸ் ஈக்குவல் டு 0 கொண்டு போய் இந்த x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -2ல் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா y இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இப்போ என்னென்னு எடுத்து எழுதிடலாமா? x இஸ் ஈக்குவல் டு 0, y இஸ் ஈக்குவல் டு 2. இதை வெரிஃபை பண்ண முடியுமான்னு வேணால் பார்க்கலாம். எப்படி வெரிஃபை பண்ணலாம்? ஏதாவது ஒரு இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஏன்னா இந்த எலமெண்ட்டு தான் இதுக்கு ஈக்குவல்னு பண்ணணும். x இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சு, y இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இது ஃபுல்லாக 0 ஆயிரும். 2 2s are 4 வந்துருச்சா? இது ஃபுல்லாக 0 ஆயிரும். 3 2s are 6 இருக்கா? ஸோ வெரி சிம்பிள். ஓகே, எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். x இஸ் ஈக்குவல் டு 0, இங்கே y இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனை இதில் என்ன பண்ணியிருக்கோன்னு தெரியணும். 2ஆல் டிவைட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணி எழுதிட்டு இதில் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை இப்படியே வச்சுமே நம்ம பண்ணலாம், ஒன்றும் இல்லை. நான் அந்த மைனஸை ஒன்று போய் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இது +x ஆயிடுது, இது -y ஆயிடுது, இது -2 ஆயிடுது. இது செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துருக்குறோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணும்போதே y கேன்சல் ஆகி x இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருது. அதில் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது y இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கிது. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.